ராமபிரான் சிறு குழந்தையாக இருக்கிறார். பிள்ளையாக இருக்கும்போது விஸ்வாமித்திரர் அந்த தாடகை என்றும் அரக்கியை கொல்வதற்கு இவரை அழைப்பதற்கு வருகிறார். அப்போது இவர் தசரதர் சிறு குழந்தையாச்சே, நான் வருகிறேன் என்று மறுத்து கூறிய போதிலும் குலகுருவான வசிஷ்டர் உனது மகனை அனுப்பிவை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை இங்கு ஐயா அகிலத்தில் சொல்லும் கற்றோரை கைவிடாதே என்பது போல் ஞானிகள், கற்றவர், இறைவனின் கருத்துக்களை அறிந்தவர்கள் சொல்கின்ற வார்த்தையை கைவிடாமல் கேட்டு அதன்படி அனுப்பியதால் அங்கு ராமர் எங்கோ அவர் புகழ் செல்கின்ற அளவுக்கு அவர் அங்கே புகழ் பெறுகிறார். மேலும் பாருங்கள், எதிரியாகிய ராவணனின் தம்பியாகிய விபீஷ்ணனை தனது சகோதரனாக ஏற்று அண்டின பேரை கைவிடாதே என்கின்ற அகில வாக்கை ஐயா திரேதாயுகத்தில் அங்கே அருமையாக சொல்லியுள்ளார். மேலும் ராவணன் எவ்வளவோ வரங்கள் பெற்று எவ்வளவோ சிறப்பு பொருந்தி எவ்வளவோ பக்திமானாக இருந்தும் காமம் என்கின்ற அகப்பகையால் அவன் வரலாறு அழிவு பாதையில் சென்று மாண்டு போகின்ற நிலைமையை காண்கிறோம். இதன் மூலமும் நாம் அடுத்தவனின் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது என்கின்ற உன்னத கருத்தை அந்த ராமகாவியம் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி இந்த சமூகத்துக்கு இல்லியல்பாய் வாழ்வதற்கான வாழ்வியலை நமக்கு அன்றே கொடுத்தது தான் இராமாயணம், ஐயாவின் திரேதாயுகம். அந்த ஒவ்வொரு காவிய கதையிலிருந்தும் நாம் வாழ்வினை பெற்று அதன்படி வாழும்போது ஐயா அமைக்க இருக்கின்ற அந்த தர்மயுக வாழ்வு நமக்கு கிடைப்பது திண்ணம் ஐயா உண்டு.